நீங்கள் பயிற்சி பண்ணால் உங்களுக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே நன்மை. உங்கள் மனைவிக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே, ஓல் பிரபஞ்சத்துக்கே. ஒரு புத்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் இந்த உலகம் வாழுதுன்னு அர்த்தம். ஒரு புத்தரும் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. கடவுள் புரிஞ்ச ஒரு மனிதன் இருக்கிறதுனால தான் இந்த பூமி இருக்குது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. மழை கூட யாருக்காக தான் பெய்யுது? யாரோ ஒருத்தர் இருக்கிறதுனால தான். சரியா? ஒரு தரமான ஆண், ஒரு வலுவான ஆண், ஒரு விசேஷமான ஆண் உருவானான்னா மனைவிக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருமே பயன். நான் சொல்கிறது அசிங்கமாக போயிடுறதுக்கு இல்லை. மனைவி கிட்ட போய் ஒரு புள்ள பெற்றா, 2 புள்ள பெற்றானா 2 பேரும் எப்படி தான் வரப்போகிறாங்க? பலசிலையே தான் வரப்போகிறாங்க. அப்புறமா இந்த சமூகம் எப்படி தான் இருக்க போகுது? மாறத்தான் போகுது. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சானா 10 பேருக்கு நன்மை. நம்ம வச்சுட்டு இந்த ஃபோன் யாருக்கும் புரிஞ்சிருக்குது, அவருக்கு மட்டுமா நமக்குமா? எல்லாருக்கும் தான். யாரோ இந்த ஈஃபில் டவர் கட்டிக்கிறாரு, அவருக்கு மட்டுமா நமக்குமா? நமக்கும் தான். அப்போ ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு மூலியமாக நடக்குதுன்னு சொன்னால் அது யார் தான் என்ஜாய் பண்ணுவோம்? மனைவி மட்டும்தான் இல்லை, எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோ என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த மனைவி எப்படி என்ஜாய் பண்ணாமல் இருப்பாங்க? பிரச்சனை மன ரீதியான நோயாளிகள் இருக்கிறாங்க, ஆரோக்கியமற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனை ஒத்துக்கிறதுக்கு இந்த உலகம் தயாராக இல்லை. யாருன்னா கடவுள் தெரியுதுங்க, நான் எங்களுக்கு கடவுள்கிட்ட பேசி ஃப்ளைட் இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துறேன். ஏன்னா படங்கள்லாம் உங்களுக்கு எப்படி காமிச்சாங்க? கடவுள் தெரியுன்னா அவர் என்ன பண்ணார்? அங்கேருந்து காணாமல் போயிட்டார், திடீர்னு முன்னேறதுக்கு இருந்தார், 3 இடத்துல தோணினார், 10 இடத்துல தோணினார். இது மாதிரியே வச்சுட்டு ஆமாம் உனக்கு கடவுள் தெரியுன்றியா, ஏன் இது லைவ் போட்டுனுக்கிறேன், நேராக என்ன பண்ணுறேன்? மூளை உள்ள எடுத்துன்னு வந்து எதனா ஒன்று சொல்லணுன்னா சொறி விட்டு கேட்பார் தானே.